காலச்சுவடு மற்றும் டிஸ்கவரி புக் பேலஸ் இணைந்து நடத்தும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் என் வணக்கத்துடன் வரவேற்கிறேன். தமிழின் மூத்த மொழிபெயர்ப்பாளர்களில் ஒருவரும் மிக முக்கியமான மொழிபெயர்ப்பாளர்களுமான திரு ஜி. குப்புசாமி அவர்களின் மொழிபெயர்ப்பில் ஆல்டஸ் ஹக்ஸ்லியின் பிரேவ் நியூ வேர்ல்டு என்ற புத்தகம் தீரமிகு புதிய உலகம் என்ற தலைப்பிலும், ஸ்காட்டிஷ் அமெரிக்கன் எழுத்தாளர் டக்ளஸ் ஸ்டூவர்ட் எழுதிய ஷகிவேன் நாவல் அதே தலைப்பிலும் வெளியாகும் இந்நன்னாளில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஜி.கே. சாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல சிறப்புமிக்க உலக இலக்கிய தளத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நூல்கள் அவர் மொழிபெயர்ப்பில் தமிழ் வாசகர்களை வந்து அடைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் இந்நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஒரு மனிதன் அவர் சொற்களால் அல்ல, செயல்களால் அல்ல, அவருடைய நோக்கத்தால் அறியப்படுகிறார். இன்டென்ஷன்ஸ் டிஃபைன் அ மேன்ஸ் கிரேட்னஸ். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தமிழ் இலக்கிய சூழலின் வளர்ச்சியில் மொழிபெயர்ப்பு கலையின் பங்கையும் முக்கியத்துவத்தையும் அடுத்த தலைமுறையினர் அறியுமாறு செய்ய வேண்டும் என்ற அவருடைய நோக்கமும் அதற்காக அவர் தொடர்ந்து எடுத்து வரும் முயற்சிகளும் மிகுந்த போற்றுதலுக்குரியவை. அதற்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மே த ட்ரைப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ், குட் டிரான்ஸ்லேட்டர்ஸ், இன்க்ரீஸ் அண்ட் ஃப்ளரிஷ் சார். சில நாட்களுக்கு முன்பு எனக்கு குப்புசாமி சாரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. வழக்கமாக அவரோட அழைப்போ இல்லை ஒரு குறுஞ்செய்தியோ வந்ததுன்னா, நான் மட்டும் இல்லை, என்னோட சில மொழிபெயர்ப்பாளர் நண்பர்கள் இருக்கும், இங்கே அவங்க வந்திருக்காங்க. எங்கள் மைண்டில் வந்து ஒரு டாஸ்க் அலர்ட் சைரன் ஒன்று டிங்குன்னு அடிக்கும். ஏன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வரும். அது என்ன டாஸ்க்காக வேணா இருக்கலாம். ஒரு கட்டுரையாக இருக்கும், இல்லை ஒரு நேர்காணலாக இருக்கும், ஒரு மொழிபெயர்ப்பு சம்பந்தமான ஏதோ ஒன்றை அவர் தொடர்ந்து பகிர்ந்துட்டே இருப்பார் எங்ககிட்ட. அது வந்து எங்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு அந்த வைப்ஸ்லேயே எங்களை எப்பவுமே வச்சுருப்பார். இந்த ட்ரெண்டில் சொல்லணும்னா அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் வைப்ஸ் எங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழைப்பு தான் அப்படின்னா அன்றைக்கி நான் வந்து நினச்சி அந்த அழைப்பு எடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், ஷாலினி, ஷகிவேன் நாவல் வந்து ரெடி ஆகிடுச்சுமா, வெளியாக போகுது, அதை பற்றி நீங்கள் அதை படிச்சுருங்க, அதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னாரு. முடியும் தானே அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அந்த முடியும் தானே, முடியுமான்னு கேட்டிருந்தா ஏதாவது சொல்லியிருக்கலாம். முடியும் சார், இல்லை முடியாது சார், பயமாக இருக்குது சார், எப்படி சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். முடியும் தானே அப்படிங்கிறதுல ஒரு பாசிட்டிவ் அசர்ட்டிவ் டோன் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம அதுக்கு சரி மட்டும்தான் சொல்ல முடியும். சரிங்க சார், ஓகேங்க சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்குது, படிச்சுக்கோங்க, மூல பிரதியை வச்சு அது PDF அனுப்புவோம், நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எந்த வகையான ஒரு இதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கைக்கு முதல்ல நான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட என்னோட முதல் ப்ராப்பரான உரை. ஹோம்ஒர்க்லாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ். ஸோ கடந்த 1 மாதமாக ஷகிவேன் மூல நூலையும் மொழிபெயர்ப்பு பிரதியையும் ஒப்பிட்டு வாசித்து கொண்டிருக்கிறேன். வழக்கமான அந்த ரீடிங் ஃபார் ப்ளெஷர் என்ற அந்த வாசக மனப்பான்மையை கொஞ்சம் அகற்றிட்டு ஒரு மொழிபெயர்ப்பாளராக அந்த கண்ணோட்டத்தில் 2 புத்தகத்தையும் அணுகும்போது அஃப்கோர்ஸ் அந்த சுவாரஸ்யம், அந்த ஒரு ஆன்டிசிபேஷன், அதாவது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பேக் சீட் போயிடுச்சு. ஆனால் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக இதை நான் அணுகும் போது எனக்கு வந்து இந்த நூல் முற்றிலும் ஒரு புதிய கோணத்தில் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சது. டிரான்ஸ்லேஷன் இஸ் that which transforms everything so that nothing changes. இதை வந்து ஜெர்மன் எழுத்தாளர் கன்டர் கிராஸ், நேற்று கூட அவரோட பேரை பற்றி நாங்கள் அது குந்தர் கிராஸா அதோட ப்ரொனவுன்சியேஷன் எப்படி, அதை எப்படி நம்ம எழுதணும்னு நேற்று கூட சார் கூட ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அந்த அளவுக்கு சார் வந்து என்ன சொல்கிறது, எப்பவுமே அறிவு பகிர்தலுக்கு தயாராக இருக்கும் ஒரு மனிதர். அந்த வகையில் அவர் வந்து ஒரு ஆசான் தான் நிஜமாவே. ஸோ ஒரு நூலை சொல்லுக்கு சொல், வரிக்கு வரி, மூல மொழியிலிருந்து மாற்றிவிட்டால் மட்டும் அது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாகிவிடாது. யூ ஹாவ் டு கேட்ச் த வேர்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் இட் என்று எங்களுக்கு எல்லாம் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொழிபெயர்ப்பில் ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி எங்களுக்கு சொன்னது வந்து ஜி.கே. சார் தான். ஸோ நான் வந்து மொழிபெயர்ப்பை அணுக ஆரம்பிக்கும் போதே நான் அந்த ஸ்பிரிட்டை முதல்ல அணுக ஆரம்பித்தேன். முதல்ல அப்படி இருந்ததில்லை, முதல்ல அப்படி தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு அந்த தீவிரத்தை நாங்கள் வந்து உணரலை. நானும் என் நண்பர்களையும் இதை ஒத்துப்பாங்க. ஹவு டு ஒரு மொழிபெயர்ப்பு நூலையோ ஒரு படைப்பையோ ஒரு ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு வாக்கியமாக இருந்தால் கூட யூ ஷுட் கேட்ச் த ஸ்பிரிட் ஆஃப் இட். அந்த ஸ்பிரிட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு நம்ம தொடர்ந்து அதை பல முறை வாசிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி
ஒரு சொல்லின், ஒரு வாக்கியத்தின் அல்லது ஒரு மொழிபெயர்ப்பு அந்த படைப்பின் ஆன்மாவை கண்டறிதல் முக்கியம். இதை வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் நிச்சயமா பழகணும். அது தொடர்ந்து பயிற்சியின் மூலம் அது பாசிபிள். வாசிப்பு இதெல்லாம் இருக்கணும். ஸோ இப்படி மொழிபெயர்ப்பை குறித்து ஏற்கனவே நான் அறிந்திருந்த சில உத்திகள், தொடர்ந்து குப்புசாமி ஐயா நம்மளோட தமிழ் சூழலில் இருக்கிற பல மொழிபெயர்ப்பாளர்களோட அந்த மொழிபெயர்ப்பு உத்திகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இந்த ஷகிபேன்கிற நாவல்ல அதை அவர் எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காருங்கிறது ஒரு ஒரு கிறிஸ்டல் கிளியரா புரியுது. ஒரு மூல நூலையும் அந்த மொழிபெயர்ப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பை வாசிக்க தொடங்கும் போது, குறிப்பா மொழிபெயர்ப்பு படைப்பு, அது ஃபிக்ஷனா இருக்கலாம், உரைநடையா இருக்கலாம், எனிதிங், அதோட முன்னுரை வந்து அந்த நூலின் முன்னுரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் நினைக்கிறேன். அது முன்னுரையோ இல்லை மொழிபெயர்ப்பாளர் உரை, வி ஆல் நோ தட், அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழிபெயர்ப்பு நூலை வாசிக்கும் போது அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை கடந்து நம்ம வந்து பொதுவாக ஃபிக்ஷன் அப்படின்னா நானே கூட சில சமயம் வந்து ஆர்வை மிகுதியில் என்ன பண்ணிடுவேன், அந்த பேஜஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஆசிரியர் குறிப்பு, நூல் முன்னுரை, அவங்களோட குறிப்பெல்லாம் நேராக சாப்டர் 1க்கு போயிடுவோம். அது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்கு சரியான அணுகுமுறை, மிகச்சரியான அணுகுமுறை அல்ல. படிக்கலாம், அது உங்க விருப்பம். கதையை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அதை பண்ணலாம். ஆனால் ஷகிபேன் நாவலுக்கு திரு குப்புசாமி அவர்கள் எழுதியிருக்கும் முன்னுரை ஷகிபேன் நாவலின் மொழிபெயர்ப்பின் ஒட்டுமொத்த செயல்முறை விளக்கம். அதாவது த கம்ப்ளீட் ப்ராசஸ். அவர் என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணார், ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஒரு மொழிபெயர்ப்பை வந்து செய்யும் போது என்னெல்லாம், வாட் ஆல் ட்ராமா ஹி அண்டர்கோஸ், அஃப்கோர்ஸ் வாட் ஆல் என்னெல்லாம் பரவச நிலைகளையும் அவர் அடைகிறார், எங்கெல்லாம் பயணிக்கிறார், என்ன மாதிரி மனிதர்களை சந்திக்கிறார், எவ்வளவு மெனக்கெடல், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொழிபெயர்ப்பை நம்ம அணுகும் போது நம்ம வந்து அந்த ஜட்ஜ்மெண்டல் குவாலிட்டியோ இல்லை அதீத ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பரவசத்துல புகழ்றதோ இல்லாம ரொம்ப பேலன்ஸ்டா, ரொம்ப ஒரு தெளிந்த கண்ணோட்டத்தோட நம்மளால அந்த மொழிபெயர்ப்பு நூலை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒரு மொழிபெயர்ப்புக்கு பின்னால் இவ்வளவு மெனக்கெடலும் உழைப்பும் இருக்கிறதா என்ற வியப்பு மொழிபெயர்ப்பு என்னும் கலையை குறித்த நமது புரிதலை பொறுப்புணர்வு மிக்கதாக மாற்றுகிறது. மூல நூலை யார் வாசிக்கப் போகிறார்கள் என்ற மெத்தனமான பார்வைக்கும், மூல நூலை பெரும்பாலும் யாரும் வாசிக்கப் போவதில்லை, அதனால் அதை மிகச் சரியாகவும் மிகச் செறிவாகவும் நேர்மையாகவும் மொழிபெயர்த்து அவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது எனது கடமை என்ற மொழிபெயர்ப்பாளருக்கு இருக்க வேண்டிய அந்த பார்வைக்குமான வேறுபாட்டை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மொழிபெயர்ப்பாளரின் முன்னுரையை நம்ம படிக்கணும். அதை படிச்சுட்டு நம்ம உள்ள போகணும். இந்த கருத்தை நான் வந்து பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா டு கெட் த பெட்டர் அவுட் ஆஃப் அ டிரான்ஸ்லேஷன் ஒர்க், அந்த முன்னுரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹேவிங் செட் ஆல் தட், இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஷகிபேன் நாவலுக்குள்ளே நான் போயிடுறேன். நேரம் நிறைய எடுத்துக்க மாட்டேன். என்னை எங்கெல்லாம் இந்த நாவல் டிஸ்டர்ப் பண்ணிச்சு, உங்களையும் அதெல்லாம் பண்ணும். அதனால் நான் கதையை பற்றின எந்த விரிவான ஒரு விளக்கத்துக்கெலாம் நான் போகலை. அதெல்லாம் அது ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம் நான் நம்புவேன். வாசிப்பு என்பது ரொம்ப அந்தரங்கமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி புரியும். ஷகிபேன் எனக்கு புரிஞ்ச மாதிரியே இவங்களுக்கு புரியணும்னு இல்லை, இவங்களுக்கு புரியணும்னு இல்லை. நான் திடுக்கிட்ட இடத்துல இவங்க திடுக்கிடணும்னு இல்லை, நீங்கள் திடுக்கிடணும் இல்லை. ஒருத்தருக்கு அது ஒரு செய்தியை கொடுக்கும். அதனால அந்த வாசிப்பு வந்து ஒரு அந்தரங்கமான விஷயம். அதை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். இப்போ ஷகிபேன் பற்றி எனக்கு ஒரு மாசமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பற்றின என்னோட குறிப்பை மட்டும் நான் சொல்லிடுறேன். 2020ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு வென்ற நாவல், ஸ்காட்டிஷ் அமெரிக்கன் ரைட்டர் டக்ளஸ் ஸ்டூவர்ட்டின் முதல் நாவல் போன்ற சிறப்புகளால் ஷகிபேன் முக்கியத்துவம் பெறுகிறது. நாவலின் காலம் 1980-90கள். மார்கரெட் தாட்சரின் ஆட்சி கோலோச்சி கொண்டிருந்த காலம். தாட்சரின் ஆட்சி பழமைவாதம், அதாவது கன்சர்வேட்டிவ் கோட்பாடுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று என்பது நாம் அறிந்ததே. அரசாங்கத்தின் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஸ்காட்லாந்தில் அரசு மானியத்தில் இயங்கி வந்த நிலக்கரி சுரங்கங்கள், கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள், இரும்பு உருக்காலைகள் ஆகியவை போதிய லாபம் ஈட்டாததால் தொழிலாளர்களுக்கு எந்தவித நிவாரண உத்தரவாதமும் அளிக்காமல் தாட்சர் அந்த தொழிற்சாலைகளை மூடிடுறாங்க. விளைவு கிளாஸ்கோ நகரம் உள்ளிட்ட பல பிரிட்டனின் தொழிற்சார் நிறுவனங்கள் வறுமையில் சிக்கிக்கொள்கின்றன. இதுதான் ஷகிபேன் நாவலோட சோஷியல் பேக்ரவுண்ட். அதாவது அந்த பின்புலம், சமூக பின்புலம் வந்து இதுதான். இதில் தான் அந்த நாவல் வந்து அந்த ஷகிபேனோட குழந்தை பருவத்திலேருந்து அவனோட பெற்றோர் எல்லாமே இந்த பேக்ரவுண்ட். இது எப்பவுமே ஒரு கேன்வஸாக பின்னாடி இருந்துகிட்டே இருக்க போது, இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க போகுது. இதை வந்து முன்னுரையில் திரு ஜி. குப்புசாமி அவர்கள் குறிப்பிடுறாரு. அவர் அதை குறிப்பிடும் போதே நம்ம மனசில் வந்து ஒரு இறுக்கம்,
குடிகொள்கிறது, அதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த நாவலோட இது வந்து முன்னுரையிலே தொடங்கிடுது. ஒரு இறுக்கம் நமக்குள்ள வந்துடுது. இல்லை, இந்த நாவல் வந்து ஒரு சாதாரண நாவலாக இருக்க போகிறது இல்லை, there's சம்திங் மோர். அதை தாண்டியும் பல விஷயங்களை அவர் அதில் பேசியிருக்காரு. அதை நான் உங்களோட எல்லாத்தையுமே நான் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. லெட் இட் பி ஃபார் யோர் ரீடிங். ஒரு இறுக்கம் நம்ம மனசுல வந்து குடிகொள்கிறது. இதெல்லாம் கற்பனையில் தான் நடக்கும் என்று நம்மால் நம்ப முடியாத சில விஷயங்களை குறித்து நாம் எப்போதும் சொல்லுவோம். இதெல்லாம் கற்பனையில தான் நடக்கும், நிஜத்துல இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த நாவலின் சில சம்பவங்கள் அனைத்துமே நிஜத்தில் நடப்பதற்கு மட்டுமே சாத்தியம். கற்பனையில் இவ்வளவு குரூரங்கள் சாத்தியமில்லை, இவ்வளவு தீவிரம் சாத்தியமில்லை. துருப்பிடித்த கத்தியால் அறுபடுவது போன்ற ஒரு நிதானமாக நிகழ்த்தப்படும் வன்முறைகள் நிஜத்தில் மட்டுமே சாத்தியம் அல்லவா? ஷகிபேன் அப்படிப்பட்ட ஒரு நாவல். அதே நேரத்தில் நிஜத்தில் மட்டுமே புலப்படும் சத்தியங்களும் இதில் உண்டு. நிஜத்தில் மட்டுமே காண கிடைக்கும் தரிசனங்களும் இந்த நாவலில் உண்டு. ஷகிபேன், அவன் அம்மா ஆக்னஸ் பேன், தந்தை ஷக், த பிக் ஷக், பாட்டி லிசி, தாத்தா உலி கேம்பிள், சகோதரன் லீக், சகோதரி கேத்ரின், நிலக்கரி சுரங்கங்கள், அதிலிருந்து வீசும் கரும் புயல், சாம்பல் படிந்த குடியிருப்பு பகுதிகள் என்று நாவலின் கதாபாத்திரங்கள், உயிருள்ள உயிரற்ற இரண்டு கதாபாத்திரங்களுமே, இரண்டு விதமான கதாபாத்திரங்களுமே ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு விதத்தில் நம் மனத்தை தைக்கும் சில காரியங்களை செய்து விடுகின்றன. உங்களால் அதிலிருந்து தப்பவே முடியாது. உண்மைக்கு மிக அருகில் நின்று எழுதப்பட்ட படைப்பு என்பதாலேயே அதன் தீவிரம் பல இடங்களில் கண்ணாடி சில்லை போல் நம் மனத்தை கிழித்து கீறி வலிக்க செய்கிறது. அதே தீவிரம்தான் பின்பு வலிக்கு நிவாரணியாகவும் இருக்கிறது. வலியால் துண்டாடப்பட்ட ஓர் உலகம், அன்பால் மென்மையாக்கப்படும் அனுபவங்களின் தொகுப்பு இந்த நாவல். A world of pain smoothened by love என்று குறிப்பிடுகிறது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை. ஷகிபேனை பற்றி நான் அவங்களோட ஹெட்லைன் தலைப்பு வந்து இதுதான். வலி என்றால் என்ன மாதிரியான வலி? எல்லா விதமான வலிகளும். இந்த நாவல் ஷகிபேனின் உலகம். வசீகரமான ஆளுமை கொண்ட தீவிரத்தன்மையின் முகடுகளில் நிற்கும் அவன் அம்மா ஆக்னஸ் பேனின் உலகம். வேலை இல்லாமல் வறுமையில் தவிக்கும் நிலக்கரி சுரங்க ஊழியர்களின் உலகம். வறுமையும் பசியையும் வாழ்வின் வெறுமையும் மறக்கடிக்க போதை பழக்கத்திற்கு தங்களை அடிமையாக்கிக் கொள்பவர்களின் உலகம். இந்த இருளுக்குள் அமிழ்ந்திருக்கும் மனித மனங்கள் தங்களுக்கான விடுதலையை தேடி நடுத்தர வர்க்கத்தின் நிலைமை ஒரே மாதிரி தான் இருக்கு. எந்த நாடா இருந்தாலும், எந்த கலாச்சாரமா இருந்தாலும், எல்லா விதமான முன்னேற்றங்கள், வளர்ச்சி எல்லாமே ஒரு தட்டோடு நின்று. உழைக்கும் வர்க்கம், தொழிலாளர்கள் வர்க்கம், நடுத்தர வர்க்கம், பொருளாதார பின்னடைவில் இருக்கும் அந்த வர்க்கங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான். இது வந்து அதனால்தான் இந்த நாவல் வந்து நமக்கு சீக்கிரமாவே பொருந்தி போகுது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில நம்மலாம் அந்த ஏதோ ஒரு கட்டத்துல வாழ்க்கையில அந்த 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 வர்க்கத்துல இருந்திருப்போம், இல்ல அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம சந்திச்சிருப்போம். இதற்கு வரலாற்றில் பல சான்றுகள் உள்ளன. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படும் பிரிவினைகள், மதம், அரசியல் என்ற அனைத்துமே அடித்தட்டு மக்களையே தங்கள் பலிக்கடாக்களாக்கிக் கொள்வதை இன்றளவும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நாவலின் முக்கியமான பேசு பொருள்களில் ஒன்றாகவும் அது இருக்கிறது. அடுத்து இந்த நாவலின் ஆண் கதாபாத்திரங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் இன்னுமே அந்த சோஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள வரேன். இந்த நாவலின் ஆண் கதாபாத்திரங்கள் பற்றி சொல்லணும். எல்லாவற்றையுமே டக்ளஸ் ஸ்டூவர்ட் வந்து எனக்கு புரியல, அவரும் ஒரு ஆண், ஆனால் அவருக்கான அந்த பால் பிறழ்வு நிலைகள்லாம் இருந்தாலுமே இது வந்து கிட்டத்தட்ட அவரோட ஆட்டோபயோகிராஃபி, அதாவது அவரோட கதை தான். அதுதான் அவர் வந்து அவரோட சைல்ட்ஹுட்லேருந்து அவரோட அனுபவங்களை தான் அவர் தொகுத்து எழுதியிருக்காரு. ஆனாலுமே ஆண் கதாபாத்திரங்கள் வந்து எல்லாமே ஒரு வித சுயநலத்தையும் ஒரு வித குரூரத்தையும் ஆதிக்க மனோபாவத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. சில பேர் ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க, நான் அதுக்கு பின்னாடியும் ஒரு சுயநலம் ஒரு சில அத்தியாயங்களை வெளிப்படும் போது இது வந்து ஒரு காமனான ஒரு சினாரியோவா இருக்கு நாவல் முழுவதும். ஆனா இது வந்து நூலாசிரியர் இப்படி எழுதியிருக்கிறது வந்து அந்த காலகட்டத்தின் பிரதிபலிப்பாகவும் எனக்கு தோன்றுகிறது. இந்த 1970-80 அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சமூக கட்டமைப்பில் ஆண்மய பேட்ரியார்கல் சொசைட்டி என்போம் இல்லையா, அந்த சொசைட்டியோட ஒரு வெளிப்பாடா அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுந்தது. அல்லது ஆண் சமுதாயத்தை, ஆண் வர்க்கத்தை நோக்கி, ஆண்களை நோக்கி எழுத்தாளர் எழுப்பும்
இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பை பை கிரியேட்டிங் சச் கேரக்டர்ஸ் அந்த ஆத்தர் வந்து ஆண்களை நோக்கி சில கேள்விகளை எழுப்புகிறாரா என்று கூட அந்த மாதிரி எனக்கு ஒரு புரிதல் வந்தது. இல்லை இது முற்றிலும் என்னுடைய கோணமா, ஒரு பெண்ணாக இருப்பதனால எனக்கு இப்படியெல்லாம் புரியுதா அப்படிங்கிற மாதிரியும் சில எண்ணங்கள் வருது. ஏன்னா அதில் இருக்கிற எதுவுமே மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை அல்ல. ஸோ அந்த மாதிரி ஆண்கள் இருக்கிறார்கள், அதனால் அப்படி யோசித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த தர்க்கத்திற்குள் இப்பொழுது நான் செல்ல விரும்பவில்லை. லெட் மீ லீவ் இட் டு த மென் டு இன்ட்ராஸ்பெக்ட். 5 வயது ஷகி எனும் சிறுவனின் பரிச்சயங்கள் எல்லாருமே, இப்போ நான் ஷகியோட கேரக்டர் வரேன். ஆண் கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து ஷகின்னு பர்சனலாக அவனை பற்றி, அவனோட கதாபாத்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன். அவனோட பரிச்சயங்கள் எல்லாமே அவன்கிட்ட வந்து ஏதோ ஒரு சமயத்தில் வந்து நீ சரியில்லையே, யூ நாட் நார்மல் அப்படிங்கிறாங்க. அது அவனுக்குமே தெரியுது. இது ஆனால் அந்த உலகம் வந்து யூ நாட் நார்மல் இன் சம் வே அப்படிங்கிறாங்க. அவனுக்கு வந்து கால்பந்து விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கால்களை விரித்து நெஞ்சு நிமிர்த்தி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்ட்டு அந்த ரக்கட் லுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. பொதுவாக ஆண் பிள்ளைகளை நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஏன்டா பொண்ணு மாதிரி அழுகுற அப்படின்னு கேட்போம். ஏன் பொம்பளை பிள்ளை மாதிரி நடக்கிறேன்னு கேட்போம். ஸோ அந்த தன்மை அது வந்து அப்போது ரொம்ப டெலிபரேட்டாக இருந்தது. ஏன்னா அது அவங்க வந்து ஒரு சுரங்க தொழிலாளர், அந்த டாக்ஸி டிரைவர், சுரங்க தொழிலாளர், அந்த பின்புலத்தில் இருக்கிற ஆண்கள் இன்னுமே அந்த அந்த ஆண்மைய பார்வையோட இந்த ஸ்டாய்க், அந்த பீயிங் த பீயிங் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து ஊட்டப்பட்டு வளர்க்குற அந்த பியர் குரூப்பில் இவன் மட்டும் வேறையா இருக்கான். இவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். ஆரவாரம் அவனுக்கு பிடித்தமில்லை. வன்முறை சுத்தமாக பிடிக்கல. அதனாலேயே வன்முறைக்கு அவன் பலியாகிறான். எந்த இடத்துலையும் அவன் டிஃபென்ஸ்க்காக கூட யாரையும் எதிர்த்து அவனை சீண்டும் யாரையும் அவன் வந்து பெருசாக எதிர்க்கிறது இல்லை. வேட்கை அந்த மாதிரியான ஒரு பெரிய வேட்கை அந்த மாதிரியான ஒரு சிறுவன் இல்லை. ஆக்சுவலாக அவன் வந்து என்னை கேட்டால் ரொம்ப எலிஜிபிள் மேன்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே என்னெல்லாம் கேட்டால் நான் அவனை வச்சுருவேன். பரவாயில்லையே இப்படி தான் இருப்பாங்க, நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அவனோட உலகத்தில் அந்த மாதிரியான ஒரு பேர் அவனுக்கு கிடைக்கல. ஆண்மைய கற்பிதங்களால் உருவான ஒரு சமுதாயம் இல்லையா. அப்புறம் சொல்கிறேன், இப்போவும் தான் ரெலவெண்ட். பட் ஆனால் நான் என்னோட சேஃப்டிக்காக அப்போன்னு சொல்லிக்கிறேன். ஆண்மைய கற்பிதங்கள் ஒரு சமுதாயம் தனியாகவே நிற்கிறான். ஷகிபெனி கோழை என்கிறார்கள், மென்மையானவன் என்கிறார்கள், பெண் தன்மை கொண்டவன் என்று கேலி செய்கிறார்கள். ஆனால் அவன் அப்படி இருக்கத்தான் விரும்புகிறான். தன் உடல் மீது நிகழ்த்தப்படும் அத்துமீறல்களை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதை சகிச்சுக்கிறான். ஆனால் அதை பற்றி அவனுக்கு நிறைய கேள்விகள் எழுது. இந்த கான்டெம்ப்ளேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, இது அப்படியே நாவல் அப்படி தொடருது. அப்போ ஒரு இடத்துல வந்து அவனோட மூத்த சகோதரன் லீக் அப்படின்னு அவனும் வந்து டிபிக்கல், அவன் பிலாங்ஸ் டு த ட்ரைப். அவன் இந்த ட்ரைப் அவன் பிலாங் பண்ணுறவன். ஷகி வந்து அது இல்லாத அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் நிற்கிறான். அப்போ ஒரு இடத்துல வந்து லீக் சொல்கிறான், ஆஃப் வாட் குட் இஸ் அ சாஃப்ட் பாய் இன் திஸ் ஹார்ட் வேர்ல்டு. இந்த கடினமான உலகத்தில் மென்மையான பையன்களுக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலைங்க? நீ ஏன் இப்படி இருக்க? மாறு, நார்மலா இரு. அதாவது நார்மலா இருங்கிறது இட்ஸ் த ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி. நார்மலா இரு, நீ ஏன் வந்து இந்த கடினமான உலகத்துல வந்து மென்மையான பசங்களுக்கெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, ரக்கடா அனிமல்ல வர அப்படி இருக்கணும் நீ அப்படின்னு சொல்றாப்புல. ஆனால் ஷகி அப்படித்தான். அவனிடம் அந்த பிடிவாதம் ஒன்று இருக்கிறது. அவனிடம் ஒரு அசாத்தியமான சிந்தனை திறன் இருக்கிறது. மற்றவர்களை காட்டிலும் விஷயங்களை ஆழமாக கவனிக்கிறான். மருத்துவமனையில் ஒரு செவிலியோட அவனுக்கு வந்து ஒரு உரையாடல் நிகழ்வு. ரொம்ப முக்கியமான சாப்டர் அந்த நாவலில். அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நான் எதையுமே உடைக்க மாட்டேன். பீயிங் த ஃபிக்ஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். ஆனால் அங்கே நடக்கிற ஒரு உரையாடல் வந்து நான் அதை மட்டும் எடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்ன பின்ன என்ன நடக்குங்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த உரையாடல் வந்து ஒரு சிஸ்டரோட அவனுக்கு நடக்குது. ஜிகே சார் அதை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. நான் 2 ஒரிஜினலையும் வச்சுக்கிட்டேன், சார்தையும் வச்சுக்கிட்டு அப்படி பார்க்குறேன். ஐ வாஸ் லைக், இந்த பத்திக்கு அப்புறம் ஒரிஜினலை தள்ளி வச்சுட்டேன். ஃபைன், போதும். இதுக்கப்புறம் ஜிகே சார் கை பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவேன். சும்மா டைமை நம்ம இதுக்கு ரெண்டுத்தையும் படிச்சு ஒரு பேராகிராஃப் இங்கே ஒரு பேராகிராஃப் அங்கே, குறிப்பு கோட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பத்தியை படித்த பிறகு நான் வந்து பிரதியை வந்து வச்சுட்டேன். இன்னைக்கு தான் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திருப்பி ஏதாவது டவுட் வந்ததுனால பார்க்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஜிகே சாரோட மொழிபெயர்ப்பு வந்து என்னை அப்படியே ஜஸ்ட் மீ அலாங். அந்த பகுதியை மட்டும் நான் இங்கே வாசிச்சிடுறேன். ஒருவர் சொர்க்கத்துக்கு போகும்போது அவர்களுடைய உடம்போடு போவதில்லை என்றார் சிஸ்டர். நான் மருத்துவமனையில் நடக்குது, அங்கே ஒரு நிகழ்வு இருக்குது, அதை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஷகி கீழுதட்டை யோசனையோடு திருக்கினான். அவன் வலது கண் அவநம்பிக்கையில் சுருங்கியது. அவர்கள் உடம்பை கொண்டு போவதில்லையா? இல்லை. கண்களை கூட எடுத்து செல்ல மாட்டார்களா? விரல்களை கூடவா எடுத்து போக மாட்டார்கள்? இல்லை மகனே, அவர்களுடைய கால்கள்,
எதையும் அவர்களோடு கொண்டு செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் கடவுளிடம் செல்வது அவர்களுடைய உடம்பு அல்ல, அவர்களுடைய ஆன்மா. ஷகிக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அவன் தோளில் இருந்து ஒரு பாரம் இறங்குவதை சிஸ்டரால் பார்க்கவே முடிந்தது. அந்த அளவுக்கு ஒரு ரிலீஃப் ஆஃப் கேஸ்ப் ஆஃப் ரிலீஃப் அவன் முகத்துல. பாலிஷ் போட்டு பளபளக்கும் ஷூக்களை திருப்பி தாழ்வாரத்தில் ஆக்னஸ் விட்டு சென்றிருந்த, இந்த ஆக்னஸ்க்கு நம்ம பின்னாடி வருவோம். ஆக்னஸ் விட்டு சென்றிருந்த சென்ட் வாசனை மூட்டத்தை, இதை வந்து நறுமண தைல வாசத்தின் மூட்டத்தை அப்படின்லாம் நம்மளோட ஆஸ் பர் புக்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும், நறுமண தைலம் இல்லை வந்து பரிமள தைலம்னு. பட் நோ, இந்த டோன், அந்த டோனுக்கு அவர் ஒட்டி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருங்கிறது நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு புரியும். அப்போ வந்து இல்லை மகனே, ஷகிக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அவன் தோளிலிருந்து ஒரு பாரம் இறங்குவதை சிஸ்டரால் பார்க்க முடிந்தது. பாலிஷ் போட்டு பளபளக்கும் ஷூக்களை திருப்பி தாழ்வாரத்தில் ஆக்னஸ் விற்று சென்றிருந்த சென்ட் வாசனை மூட்டத்தை பின்தொடர்ந்து நகர ஆரம்பித்தான். வாசலின் இரட்டை கதவின் முன் அவனுடைய நடை நின்றது. இங்கிலீஷ்ல கரெக்டா அதே மாதிரி அந்த இடத்துல ஹிஸ் வாக் ஸ்டாப், ஹி ஸ்டாப் வாக்கிங், அந்த மாதிரி கரெக்டாக நிற்கும். திரும்புகிறான், திரும்பி கேட்குறான், உடம்பு சொர்க்கத்துக்கு போவதில்லை என்றால் ஒரு சந்தேகம். குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வைத்து ஒரு பையனுடைய உடம்பை இன்னொருவன் அசிங்கப்படுத்தி இருந்தால் அந்த பையன் சொர்க்கத்துக்கு போவதில் எதுவும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு புரியுதா? நான் முன்னாடி சொன்ன அந்த குரூரங்கள் ஒன்று ஒன்றா வெளிப்படுதா? இப்படிதான் இருக்கும். ஷாக்கிங் ரெவலேஷன்ஸ், ஒன் ஆஃப்டர் தி அதர். நீங்கள் கொஞ்சமாவது அந்த டெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் சரி அப்படியே போகுது பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருந்தா அப்படி கழுத்தை பின்னங்கழுத்தை பிடிச்சி அப்படி உழுக்கிற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ இன்னைக்கு தான் இதுதான் ஷகி பெயின். இந்த பகுதியை வாசித்ததும் சில நிமிடங்கள் உறைந்து போனேன். இது போன்ற கேள்விகளால் நாவலின் பல இடங்களில் ஷகி நம்மளை திடுக்கிட செய்கிறான். நாவலுக்குள் இருந்து, அதாவது எந்த அளவுக்கு நான் ஓவர்வெல்ம் ஆயிட்டேன்னா, பீங் அ மதர் மை செல்ஃப், நாவலுக்குள் இருந்த ஷகி பெயின் என்ற மகனை வெளியில் அழைத்து என் அருகில் அமர்த்தி அவனுக்கு உச்சி முகர வேண்டும் போல இருந்தது. இந்த பகுதியை வாசித்தவுடன் சொர்க்கத்துக்கு போதில் பிரச்சனை இருக்காதுல்ல, என் உடம்பை யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு அவன் வந்து ஒரு அப்பாவியாக கேட்குற அந்த இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு பேரண்டல் ஃபீலியல் இதில் வந்து எனக்கு அவனை வெளியில் கூட்டி இங்கே வாடாங்க உட்கார அப்படின்னு சொன்ன போல அந்த மொழிபெயர்ப்பு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இல்லையா. அந்த மொழி கரெக்டாக அங்கே உட்காந்துலன்னா எனக்கு அந்த ஃபீலிங்கை கடத்திருக்க முடியாது. நீங்கள் படிக்க நறுமல தைலம் அந்த ஷூ பாலிஷ்னுங்கிறதுக்கெலாம் என்னென்னமோ வேர்டு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், I would have gone with the words, not with the tone or the mood, what it wants to convey. இந்த நாவலின் ஒரு முகம், சரி நான் ஷகி பெயினை சொல்லி ஒரு மாதிரி ஆக்கிட்டேன், நானுமே ஒரு மாதிரி ஆகிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் புரட்சியாக ஒரு அக்ரெசிவாக ஒருத்தங்களை நான் காட்டுறேன். இந்த நாவலின் முகம், ஒரு முகம் சிறுவன் ஷகி பெயின் என்றால் மற்றொரு முகம் அவன் அம்மா ஆக்னஸ் பெயின். குணவார்ப்பில் இருவரும் எதிரெதிர் துருவங்கள். ஷகியை நேசிப்பது போல்தான் அவள் மற்ற அனைவரையும், மற்ற பிள்ளைகளும் நேசிக்கிறாள். ஏன்னா அம்மாவோட அன்புல பிரிப்பு பார்க்க முடியாது இல்லையா. ஆனா ஷகி அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்ற பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை. ஷகிக்கு ஆக்னஸ் தான் எல்லாம், அதாவது அம்மா தான், நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு லைன் இருக்கும், ஒரு இன்விசிபிள் லைன் இருக்கும். அதை பற்றியும் நான் இப்போ சொல்றேன். ஷகிக்கு அம்மா ஆக்னஸ் தான் எல்லாம். அவனுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவளிடம் பதில் இருக்கிறது. எல்லா பயங்களுக்கும், அவனுடைய எல்லா பயங்களுக்கும் அவளிடம் தீர்வு இருக்கிறது. குடிநோய்க்கு அடிமையாகிறாள் ஆக்னஸ். வந்து இந்த நாவலை பற்றின ஹெட்லைன்ஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு விமர்சன கட்டுரை நீங்கள் எடுத்து படித்தாலும், நான் வந்து இதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, எப்படிலாம் சிறப்பாக என்னோட உரையை அமைக்கிறதுக்கு நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா கட்டுரைகளும், பெரும்பாலும் 90% கட்டுரைகள் வந்து ஆல்கஹாலிக் மதர், ஒரு தன் பாலின ஈர்ப்புள்ள ஒரு மகன், குடும்பத்தை விட்டு போன ஒரு தந்தை, இந்த மாதிரியான சொசைட்டியல் பேக்ரவுண்டு, இப்படி தான் அந்த ஹெட்லைன்ஸ் இருந்ததே தவிர அது எனக்கு கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ்லீடிங்காக தான் இருந்தது. ஏன்னா அந்த ஒரு அதை தாண்டின எவ்வளவோ ஆழமான விஷயங்கள் இந்த நாவலில் இருக்குது. அதை வந்து நான் சொல்லணும், அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு ரீசன். அப்போ என்ன இருக்குது, நீங்கள் வந்து குடிக்கிற அதனால நான் விட்டுப்பேன், ஆனால் அது கிடையாது. அவளை கைவிட்டு செல்லும் ஒவ்வொரு ஆணுக்கும் வேறு ஒரு காரணம், அதையும் நான் இந்த நாவல் மூலமாக எனக்கு புரிஞ்சுது. ஸோ அம்மாவின் அந்த நிலை, குடிநோய்க்கு அடிமையான ஆக்னஸை உலகமே வெறுக்கிறது, ஷகியை தவிர. அம்மாவின் அந்த நிலைக்கு என்ன காரணம் என்று அவனுக்கு மட்டும் புரிந்தது போல். அது எப்படின்னு தெரியல, யாருக்குமே புரியலையா, இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி இருப்பாங்களான்னு பல இடங்கள்ல எனக்கு அந்த கேள்வி எழுது.
அவளோட குணவார்ப்பு இருக்கு இல்லையா, அவளோட ஆளுமை இருக்கு இல்லையா, ஒரு பெண்ணோட ஆளுமை, அந்த ஆளுமையை நாங்க புரிஞ்சாலும் புரிஞ்சுக்காத மாதிரி திரும்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பாராமுகம் வந்து கேரக்டர்ஸ் கிட்ட பார்க்க முடிஞ்சுது. ஆனா ஷகி அப்படி இல்லை. ஷகி இஸ் அ நேசன்ட் சோல் அப்படிங்கலாம். அம்மாவின் அந்த நிலைக்கு என்ன காரணம் என்று அவனுக்கு மட்டும் புரிந்தது போல் குடிமயக்கத்தில் கிடக்கும் அம்மாவின் உள்ளாடைகளை தளர்த்தி அவளை ஆசுவாசப்படுத்துகிறான். அம்மாவை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு மகன். ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவளை மிகவும் நேசிக்கவும் செய்கிறான். வழக்கமாக இந்த அனுகூலங்கள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? லெட்ஸ் பி ஓப்பன் டு அவர் ஹார்ட்ஸ், ட்ரூ டு அவர் ஹார்ட்ஸ். வழக்கமாக இந்த அனுகூலங்கள் எல்லாம் நம் இலக்கியத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி பார்த்துருக்கோம். அப்பாவுக்கு தான் கிடைக்கும், தந்தைகளுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா இதுதான் தந்தைகள் செய்கிற காரியங்கள். எவ்வளோ மோசமாக இருந்தாலும் எங்கள் அப்பா, அவர் என்ன மாதிரியான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் எங்கள் அப்பாவை அவர் ரொம்ப நல்ல அப்பா. எங்கள் அம்மாவை அடித்து துன்புறுத்துவார், காசு கொடுக்க மாட்டார். ஆனால் எங்களை நல்லா பார்த்துப்பார், அவர் நல்ல அப்பா. இந்த அனுகூலங்கள் எல்லாம் வழக்கமாக ஆண்களுக்கு, அதாவது தந்தைகளுக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருந்தது. இந்த நாவலில், இந்த கட்டமைப்பில் அம்மாவிற்கு கிடைக்கிறது. அது எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. ஏன்னா அது ஏன்னு தெரியல, எனக்கு அது ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கும் ரிலீஃபாக இருக்கும், எங்கள் பாட்டிக்கும் இருந்திருக்கும். எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அப்பா அப்பா தான் என்று கழிவிறக்கம் கொள்வோம். மை ஃபாதர் மை ஹீரோ என்றெல்லாம் சூழல் இருப்போம். ஆனால் அம்மாவிற்கு ஒருபோதும் அந்த அனுகூலத்தை நாம் தருவதில்லை. அம்மாவாக நடந்தால்தான் அவள் அம்மா. அம்மாவாக நடப்பதென்றால் என்ன என்று ஷகி கேட்கிறான். உனக்கு தெரியல, அம்மாவா நடக்கிறது என்ன? அம்மா, அவ்வளவுதான். அதற்கான விதிகளை யார் செய்தது? அம்மாவிற்கான விதிகளை யார் செய்தது? அம்மா இப்படின்னா, அம்மானா இப்படி இருக்கணும், அம்மானா கரெக்டாக எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், ஷீஸ் அ கேர் டேக்கர், ஷீஸ் அ நர்ச்சரர், இதுதான் 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 காலங்காலமாக சொல்லிட்டு வந்த அந்த விதிகளை யார் செஞ்சா அப்படிங்கிறது ஷகியோட கேள்வியா இருக்கு. அவனோட செய்கைகள் மூலமா அந்த கேள்வியை எழுப்புற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இந்த அத்தனை கேள்விகளுக்கும் தன் அம்மாவை அவளாகவே ஏற்றுக்கொண்டு நேசிக்கும் ஷகிபேன் பதிலளிக்கிறான். அம்மாவை நேசிக்க மட்டும் செய்யவில்லை அவன். அம்மா என்றதும் அவன் கண்ணில் ஒரு பெருமிதம் துளிக்குது எல்லா இடத்துலையும். அவங்க அம்மா அப்படின்னு சொன்னோன்னா நமக்குலாம், எனக்குலாம் டு பி வெரி ஃப்ராங்க், அம்மானா பெருமிதம் எனக்கு துளிக்குமான்னு எனக்கு தெரியல. அம்மானா ஒரு பயங்கரமான பாசம் வரும், ஒரு அன்பு வரும். பட் இந்த க்ளோரிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, வி ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஃபாதர். அப்பாங்கிறது ஒரு கிரீடம் அப்படின்னும், அப்பா அப்பா கௌரவம் அப்படின்னும். இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்து அப்பாக்களுக்கு தான் கொடுக்கும். அம்மானா தாய், தியாகம், புனிதம், விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களோடய அசோசியேட் ஆயிருக்கும். ஆனால் இந்த நாவலில் ஷகிபேன் கன்சிடர்ஸ் ஹிஸ் மதர் அஸ் ஹிஸ் க்ளோரி. அவனுக்கு அவன் அம்மா ஒரு பெருமிதம். அது வந்து மின்னுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது உங்களுக்கு அந்த லைன்ஸ்லேயே தெரியும். இதுவும் வழக்கமாக அப்பாவுக்கு கிடைக்கும் அனுகூலங்கள் தான். நாவலின் ஒரு இடத்துல வந்து ஆக்னஸ் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவளும் ஷகியும் போய் அவங்க அப்பா அட்மிட் ஆயிருப்பாரு, போய் பார்க்க போகிறாங்க ஆக்னஸோட அப்பா. அப்போ வந்து வழியில் அந்த நர்ஸ் வந்து ஆக்னஸோட அந்த அவங்க நடந்து போகிறத பார்த்துட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் ஊழியர்னு நினச்சிருவாங்க. அந்த நர்ஸ் நினச்சிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஷகி அங்கே இருப்பான். அப்போ ஷகி வந்து உடனே சொல்லுவான், இங்கே பாருங்க, என் அம்மா ஒன்றும் வேலைக்காரி இல்லை. இது ஜிகே சரின் மொழிபெயர். என் அம்மா ஒன்றும் வேலைக்காரி இல்லை. அவங்க இதுவரை ஒரு நாள் கூட வேலைலாம் எதுவும் செஞ்சதில்லை தெரியுமா? இவ்வளோ அழகாக இருக்கிறவங்க வேலைக்காரியாக இருப்பாங்களா? வாட் அ ப்ரைட். இவ்வளோ அழகாக இருக்கிறவங்க ஒரு வேலைக்காரியாக இருப்பாங்களா? என்ன நீங்கள் என்ன அசட்டுத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வடிவேலு மாதிரி சொல்லலாம். என்னங்க நீங்கள் அப்படின்னு. அது மாதிரி தான் அவன் கேட்குறான். அவனுக்கு அவங்க அம்மாங்கிறது he can't even imagine his mother like that. அங்கே அப்படி. இத்தனைக்கும் ஆக்னஸ் யாரு? நம்மளோட எல்லாரோட பார்வையிலையும் அவள் ஒரு வேசி, அவள் ஒரு தான் தோன்றி, ஒரு திமிர் பிடித்தவள், குடிநோயாளி, அவள் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாதவள். அப்போ அந்த அவனுக்கு மட்டும் எப்படி அவள் வேறையா தெரியா? காரணம் இருக்கு. ஆக்னஸின் கவனம் அவன் மீது திரும்பும் போதெல்லாம், அதாவது ஷகி மேல திரும்பும் போதெல்லாம் அவன் மனம் வந்து பரவசத்துல ஒரு மாதிரி துள்ளுது. ஒரு சமயம் தோட்டத்தில், நான் ஏன் ஆக்னஸ்க்கு இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் டு ஹர் கேரக்டர், வை ஷி இஸ் கன்சிடர்ட் அ க்ளோரி அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன், அதுவும் சாரோட மொழிபெயர்ப்பு வந்து அப்படியே என்ன சொல்றது, அதாவது நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் மூல நூலுக்கு போகலை. ஸோ தொடர்ந்து நான் அப்படியே அதை கோட் பண்ணிடுறேன். ஒரு நாள் அவனும் அம்மாவும் தோட்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. தோட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து வழக்கமாக செய்கிற விஷயம்தான், தம்பி ஒரு பாட்டு பாட, ஒரு டான்ஸ் ஆடுப்பா அப்படின்றாங்க. அவங்க அம்மா ரொம்ப ஒரு லிஜர்லி மூடில் இருக்காங்க, குடிக்கல, சோபராக இருக்காங்க. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க டான்ஸ் ஆடுப்பா அப்படின்றாங்க. அவன் வந்து ஆட முயல்கிறான். அக்கம் பக்கத்து ஜன்னல்களில் அவனோட பியர் பீப்புள் எல்லாம் சேர்ந்து அங்கேருந்து ஜன்னலில் இருந்து பார்த்து அவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அடுத்து ஒரு பகுதியை நான் நாவல்ல இருந்தே வாசிச்சு காட்டுறேன். ஏன்னா நான் சொல்கிறத விட வாசிக்கும் போது அந்த மொழிபெயர்ப்பின் இதுவும் உங்களுக்கு புரியும். அவன் அம்மாவை பார்த்தான்.
அவள் இதையெல்லாம் கவனித்திருந்தாளா? அவள் அவனை மட்டும் பார்த்தபடியே சிகரெட்டை இழுத்து கொண்டிருந்தாள். சன்னலை நோக்கி திரும்பாமல், அதாவது அவ சன்னலை பார்க்கவே இல்லை, அவன் ஆடுறதை மட்டும்தான் அவள் பார்த்துட்டு இருக்கா. ஷீ ஸ்மோக்கிங், ஷீஸ் ஹேவிங் அ ஃபேக் அண்ட் ஷீஸ் ஜஸ்ட் லுக்கிங். திரும்பல. ஆனா அவனோட ரியாக்ஷனை வச்சு அவ புரிஞ்சுக்கா இவன் அப்படின்ட்டு. பற்களை கடித்து கொண்டு, நானாக இருந்தால் நிற்காமல் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு ஆக்னஸ் சொல்றான். என்னால் முடியாது. அவனுக்கு கண்ணீர் வழியுது. அவன் வந்து அவனோட நேச்சர் அப்படி இல்லையா? அவர்களுக்கு பயந்து ஆடுவதை நிறுத்தினால் நீ தோற்று விட்டதாக அர்த்தம். என்னால் முடியவில்லை. அவன் இன்னமும் கைகளையும் விரல்களையும் நீட்டி விரித்து வைத்துக் கொண்டிருந்தான், ஒரு பட்டுப்போன மரத்தை போல. அவர்களுக்கு பணிந்து விடாது. இதெல்லாம் ஆக்னஸ் அவங்களெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆக்னஸ் இவனை மட்டும்தான் பார்க்குறா. இவனுக்கு கண்ணுக்கு, ஆக்னஸ் கண்ணுக்கு ஷகி மட்டும்தான் தெரியுறான். அவளெல்லாம் அவங்களெல்லாம் பார்க்கவே இல்லை. ஷீ இஸ் நாட் லுக்கிங் அட் த வேர்ல்ட். அவள் உலகத்தை பார்க்கலாம். அவள் ஷகியை மட்டும்தான் பார்க்குறா. ஷகி ரியாக்ட் பண்ணுறதை வச்சு அவள் சொல்கிறான். அண்ட் வாட் மோர், அந்த குளோரிக்கா உகந்தவள் தானே ஆக்னஸ். மம்மி என்னால் முடியலை, ஏதாவது செய்யுங்கள். இதோ பார், உன்னால் முடியும். அவள் பற்களை இடுக்கி கொண்டு புன்னகைத்தாள். தைரியமாக தொடர்ந்து ஆடு, தலையை உயர்த்து என்றாள். இறுதி அத்தியாயத்தில் நீங்கள் படிக்கும் போது நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே ரிகலெக்ட் ஆகும். அப்போ ஜஸ்ட் சே ஷாலினி குட்யா அப்படின்னு சொல்லுங்க. இறுதி அத்தியாயத்தில் ஷகிபேன் தன்னுடைய தயக்கமெல்லாம் நீங்க பெற்றவனாக மழையில் சுழன்றாடும் அழகை, அந்த நம்பிக்கையை அவனுக்குள் விதைத்த தேவதை ஆக்னஸ். குடிநோயாளி, திமிர் பிடித்தவள், வேசி என்றெல்லாம் அழைக்கப்படும் அதே ஷகியின் அம்மா ஆக்னஸ் அவள் மகன் ஷகியின் பார்வையில் மட்டும் மகாராணி. அதுதான் உண்மையும் கூட. ஆக்னஸ் பேன் இந்த நாவலின் அச்சாணி. என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்வதை தவிர வேறு வழி இல்லையா என்ற ஆக்னஸ் ஒரு இடத்துல, ஆக்னஸ் இது ஷகி இல்லை, ஆக்னஸ் ஆஸ் அ டாட்டர் அவங்க அம்மாவை கேட்கிறான். அவளோட குணாதிசயம் அதுதான். நான் நெருப்பில் நிற்கிறேன், ஆனாலும் அந்த நெருப்பு என்னை சுட நான் அனுமதியேன். இது செயின்ட் ஆக்னஸின் கூற்று. இதை ஆக்னஸ் பேனோட கேரக்டரோட ஒப்பிட்டு இன்னொரு கதாபாத்திரம் அவளுக்கே சொல்லும். நீ இந்த மாதிரி தான் இருக்க, பாரு உன்னால முடியும், உன்னால குடியை விட்டு வெளியில வர முடியும், உனக்கு செயின்ட் ஆக்னஸோட பேர் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அவள் அதுதான். ஆக்னஸ் தன் மனத்திற்கு மட்டும் உண்மையாக இருப்பவள். ஆக்சுவலியா இந்த ஷகிபேனோட அப்பா, இந்த பிக் ஷகுங்கிறவர் அவளோட இரண்டாவது கணவர் தான், முதல் கணவர் கிடையாது. முதல் கணவரை அவ பிரிஞ்சிடறா. அப்போ வந்து அவரை விட்டு பிரியும் போது காட்டாத அந்த ஒரு பெரிய துன்பமோ ஒரு துயரத்தையோ ஒரு கலக்கத்தையோ இவரை பிரியும் போது அவ ரொம்ப உடஞ்சு போறா. அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அது வந்து அந்த காதல் என்பது முற்றிலும் வேறான ஒரு விஷயம். ஸோ காதலனுக்காக தன் முதல் கணவனை பிரிகையில் பெரிதாக எந்தவித பாதிப்பையும் வெளிப்படுத்தாத ஆக்னஸ் தான் மனதார நேசித்து மணக்கும் ஷக் தன்னை விட்டு சென்றதும் ஒரேடியாக உடைந்து விடுகிறாள். இதை பற்றி இதுக்கும் ஒரு ஆத்தர் வந்து ஒரு நோட்டோட அந்த சாப்டரை முடிக்கிறாரு. அவளை எங்கே விட்டு சென்றிருக்கிறானோ அதே இடத்தில் தான் அவள் இனிமேல் இருந்தாக வேண்டும். அவன் மனமுவந்து அளிக்கும் சில்லறை கருணையை அவள் கையேந்தி பெற்றுக்கொண்டு புகாரின்றி வாழ்ந்தாக வேண்டும். தட்ஸ் ஜிகே சார் ஃபார் யூ என்ற வரிகள் ஆக்னஸ் தன் அழிவை தேடும் பயணத்தை தொடங்கிவிட்டாள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. இதுக்கப்புறம் த ஃபால் தான். ஒரு அப்படி படிப்படியாக வந்து ஷி ஃபால்ஸ். ஒரு கட்டத்தில் அவள் பொறுமை இழக்கிறாள். அதாவது குடிநோயோட தாக்கம் ஒரு பக்கம், இந்த ட்ராமா ஒரு பக்கம், ஆல் டுகெதர் ஒரு இடத்துல பொறுமை இழந்து தன் காதல் கணவனான ஷக்கிடம் கேட்கிறாள். ஐ கோட், பின் எதற்காக என்னை இங்கே கொண்டு வந்தீங்க, என்னை ஏன் இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? ஷக் தட்டை நகர்த்தினான். அவன் மீசையில் இளஞ்சிவப்பு சாஸ் ஒட்டி கொண்டிருந்தது. உன்னை சோதிச்சு பார்க்கணும் தான், உன்னை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. என்ன சோதிக்க வேண்டும்? அவள் குரல் கோபத்தில் கீச்சிட்டது. உங்க இஷ்டப்படி தானே எல்லாம் நடந்திருக்கு. இல்ல, நீ உண்மையாகவே எனக்காக வருவியா அப்படின்னு பார்க்க தான் கூட்டிட்டு வந்தேன். ஷக் அவர் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ நடக்கிற இந்த சண்டையில அவன் இந்த மாதிரி சொல்றான். அவள் எழுந்து அவன் மேல் சட்டையின் காலரை பற்றினாள். ஷக் கழற்றி வைத்திருந்த இடுப்பு பெல்ட்டை எடுத்துக்கொண்டு அவள் மேல் குனிந்து அப்போதும் மூர்க்கமாக முத்தமிடுகிறான். அவள் கைகளின் எல்லா சின்ன எலும்புகளையும் வலுவாக அழுத்தித்தான் அவளுடைய இறுக்கமான பிடியிலிருந்து அவனால் விடுவித்துக் கொள்ள முடிந்தது. அவனை உக்கிரமாக காதலித்தவள் அவளை உதறிவிட்டு அவன் விலக வேண்டும் என்றால் அவளை முற்றிலுமாக சிதைத்து விட்டு தான் செல்ல வேண்டும். ஜிகே சார், ஹேட்ஸ் ஆஃப். ஆக்னஸ் வெயின் ஒரு அபூர்வ பெண். வேறு யாரும் அவளை காதலிக்க
வேறு யாரையும் அவளை காதலிக்க விட்டுவிடக்கூடாது. அவளை இப்படியே விட்டுவிட்டு சென்றால் வேறு எவனாவது வந்து அவளை கைப்பற்றி பழுது பார்த்து குணப்படுத்தி சரியாக்கி விடுவான். அது நடக்கக்கூடாது ஷகிக்கு, அதாவது ஷகுக்கு, பெரிய ஷக். ஆம், ஆக்னஸ் போன்ற அபூர்வமான பெண்களை விட்டு விலக வேண்டும் என்றால் அவர்களை முற்றிலுமாக சிதைத்து விட்டு தான் செல்ல வேண்டும் அல்லவா? அவனுக்கு பிறகு அவள் பல ஆண்களை சந்திக்கிறாள். எல்லா ஆண்களும் அவன்தான். யாரு? எல்லா ஆண்களும் ஷக் தான். அவனோட ஒரு பிரதிபலிப்பு தான். அவன்தான் எல்லா ஆண்களும் என்ற முடிவுக்கு வந்த பிறகு ஆக்னஸ் தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறாள். ஷகிபேன் ஒரு சமயம் தன் அம்மாவிடம், அதாவது இது முடிஞ்சிருது. அந்த ட்ராமாவை நான் உங்களுக்கு 2 பேரோட அந்த கேரக்டர் ஸ்கெட்சை ஒரு அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போது இதில் ரிலீஃப் என்ன? இந்த நாவலோட ரிலீஃப் எங்கே கிடைக்குது நமக்கு? இவ்வளோ இதை விட மோசமான வன்முறையெல்லாம் உள்ளே இருக்குது. வன்முறையில் இதை விட மோசமான தீவிரமான விஷயங்கள்லாம் நாவலில் இருக்குது. அதை நான் கோடிட்டு காட்ட விரும்பலை. பிகாஸ் தட் வில் கில் த ரீடர்ஸ் எக்ஸைட்மெண்ட். நான் அங்கே இங்கேன்னு சில தூவல்கள் மட்டும்தான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ இந்த நாவலோட ரிலீஃபாக சில இடங்கள் வருது ரொம்பவே. அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, மொமெண்ட் ஆஃப் ரெவலேஷன் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். அதுக்கு பேர் வந்து எபிஃபானி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இட் இஸ் அன் எபிஃபானிக் மூமெண்ட் அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு வெளிப்படுத்துதல் தானாக நடக்கும். ஒரு நிகழ்வு இருக்கும், ஒரு சம்பவம் நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும், ரோட்டில் போவோம் வருவோம், ஆனால் ஒரு வெளிப்படுத்துதல், ஒரு தரிசனம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான பல அற்புதமான தருணங்கள் நாவலில் இருக்குது. அற்புதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல வந்து நான் அதை வந்து மொழிபெயர்ப்புக்கு ஒரு இதுவாக நான் சொல்லிடுறேன். கடைசியாக நாவல் முடிய போது ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், மன்னிக்கும். நாவலில் கடைசியில் ஒரு இடத்துல வந்து ஷகி வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஷகி உட்காந்துருக்கான், அவங்க அண்ணன் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் உறவினர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவனோட பேண்ட் இருக்கு இல்லையா, அவனோட பேண்ட் வந்து ஷீஸ் நாட் ட்ரெஸ்ட் வெல். அம்மா இல்லை, அவனுக்கு ஒன்றும் புரியல, அப்படி உட்காந்துருக்கான் போது அவனோட பைஜாமா வந்து அவனோட இடுப்புக்கு கீழே இறங்குது. அதை வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக தான் எழுதியிருக்காரு டக்ளஸ் ஸ்டூவர்ட். அந்த வரிக்கு அவர் வந்து ரொம்ப நார்மலாக தான் எழுதியிருக்காரு. நார்மல்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. The pant was loose, it was meeting the end of the shirt, and அவனோட அந்த கீழ் இடுப்பு பகுதி வந்து தெரிகிற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருந்தாங்கிறது ஒரு விஷுவல் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது அவர் அந்த எழுதும் போது நமக்கு அது விஷுவலாக நம்ம கண்ணு முன்னாடி விரியுது. அப்போ அவன் எப்படி உட்காந்துருந்துருப்பான், ஸ்லக் ஷோல்டர்ஸ் அப்படின்னா அவன் அப்படி உட்காந்துருப்பான். இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி விரியுது. அங்கே வந்து ஜிகே சார் வந்து மொழிபெயர்ப்பாளர் வந்து அங்கே வந்து ஒரு 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 அந்த விஷுவலை நமக்கு மாற்றி கொடுக்குறாரு. அதாவது அதே விஷுவலை நமக்கு நம்ம மொழியில் கொடுக்குறது, அதே எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிடுறாரு. அதே மாதிரி சொல்கிறார், அவன் பைஜாமா அவன் இடுப்புக்கு கீழ் வழிந்தோடியது அப்படின்னு எழுதுறாரு. இது ரொம்ப சாதாரணமான ஒரு வரி தான். இது வந்து எங்கேயுமே எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, முக்கியமான பஞ்ச் டைலாக்லாம் கிடையாது. நாவலோட எந்த முக்கியமான பகுதியுமே இது கிடையாது. இது வந்து சாதாரண வரி. பட் என்ன வந்து இது ரொம்ப இட் வாஸ் லைக் வண்டர்ஃபுல்ல. வழிந்தோடு தான் செய்யும். ஒரு மாதிரி லூஸாக போட்டு நம்ம சின்ன குழந்தைங்களை பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ என் மகனே உட்காந்துட்டு இருப்பான் சின்ன வயசுல போது, அது வழிகிற மாதிரி தான் இருக்கும். தட் ப்ரெசிஷன், தட் சூஸிங் த அப்ராப்ரியேட், நாட் சூஸிங் த எக்ஸாக்ட் டேர்ம் பட் த அப்ராப்ரியேட் டேர்ம் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர் சக்ஸஸ். ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னோட மொத்த ரிசர்ச் எல்லாத்தையுமே ஒரு அளவில் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த நாவலோட ரிலீஃப்காக நான் ரிலீஃப் தர பகுதியை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன். ஷகிபேன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். அதாவது அவங்க அம்மா கிட்ட ஒரு வாட்டி கேட்குறான் ஆக்னஸ் கிட்ட, அம்மா அவனுக்கு நிறைய குழப்பம், அவங்க அம்மாவுக்கு நிறைய குழப்பம், சிதை விட்டுற குடும்பம், ஆல் கைண்ட் ஆஃப் ட்ராமா அப்படின்னு இருக்கும்போது ஷகிக்கு ஒரு கேள்வி வருது. அம்மா நான் என்ன மாதிரி ஒரு மனிதனா நீ இருக்கணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு அவன் அம்மாவை ஒரு இடத்துல கேட்குறான். அம்மா நான் எந்த மாதிரி மனிதனாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்கிறான். அதற்கு ஆக்னஸ், நீ ஒரு நிம்மதியான மனிதனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் பையன் பெரிய ஆளாகணும், நீ பெரிய இவனாகணும், நீ வந்து அது ஆகணும் இதாகணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. நீ ஒரு நிம்மதியான மனிதனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிறாள். ஷகியின் வாழ்க்கை பயணம் அதை நோக்கியே தொடர்கிறது. வாழ்வில் நிம்மதியை பெற ஒருவர் எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் இந்த நாவல் ஒரு முக்கியமான பேசு பொருளாக கொண்டிருக்கிறது. நிம்மதியின் சுவை அலாதியானது. அது பிடித்துவிட்டால் போதும். அதன் பிறகு நாம் தோள்களை குலுக்கி கொண்டு, ஐ எம் கோட்டிங் ஃப்ரம் த டெக்ஸ்ட், அதன் பிறகு நாம் தோள்களை குலுக்கி கொண்டு, உடம்பை உதறிக்கொண்டு, பளபளப்பாக மின்னும் ஷூக்களை தரையில் ஊன்றி பம்பரம் போல் சுழன்றாடி காட்டலாம். ஷகிபேன் அப்படி செய்தான்.
ஷகிபேன் என்ற அற்புதமான படைப்பை தமிழுக்கு தந்திருக்கும் காலச்சோறு பதிப்பகத்தாருக்கும் மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.